ஹே குட்டீஸ். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ளஃபி ஸ்லைம் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஃபெவிகம் வந்து நான் எடுத்திருக்கேன் குட்டீஸ். ஸோ இது ஃப்ளஃபி ஸ்லைம் வந்து மோஸ்ட்லி வந்து ஷேவிங் ஃபோம் இருந்தால் மட்டும்தான் வந்து ரெடி பண்ண முடியும். பட் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேவிங் ஃபோம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபி ஸ்லைம் வந்து ரெடி பண்ணலாம் தான் ஃபஸ்ட் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ரொம்ப கொஞ்சமாக வந்து ஃபெவிகம் இருக்குல்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் கம்மும் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து அதை டிசால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த டவ்வோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ லோஷன் கூட சொல்லலாம். ஸோ நான் அதை வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட டவ்வோடது இருக்குன்னு, ஸோ அதை நான் அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபேஸ் க்ரீம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லை நிவ்யாவில் கூட அந்த ஃபேஸ் க்ரீம் அந்த மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, ஸோ நிவ்யா, ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் ஃபேஸ் க்ரீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த டவ்வோட தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அந்த கட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாவே இது ஃபுல்லாக நல்லா கரையும் குட்டீஸ். நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ ஸோ அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இது அப்படியே ப்ளைனாக விடாமல் நான் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மாதிரியான ரொம்ப டார்க்கும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன வேணாலும் இருந்தால் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு ஓரளவுக்கு இந்த க்ரீன் வந்துச்சு. எனக்கு இந்த கலரே போதும் குட்டீஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட்டர் தான் குட்டீஸ். எப்பயுமே நான் வந்து நார்மலாக ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணவில்லை. ஸோ அதே ஆக்டிவேட்டர் தான் நான் வந்து கம் பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஆக்டிவேட்டரோட வீடியோவும் வந்து நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்டிவேட்டர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆக்டிவேட்டர் போட போட நமக்கு ஸ்லைம் வருது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் தேவைப்படும்போது மட்டும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஸோ எடுத்தோன்னே ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க. தேவைப்படும்போது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஸ்லைம் வந்து நல்லா ரெடி ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரீம் போட்டோம் இல்லையா, அந்த டவ்வோட க்ரீம். ஸோ அது வந்து ஒயிட் கலர் அப்படியே லைட்டாக தெரியுது. பட் நல்லா நம்ம வந்து ஸ்லைம் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அது எல்லாமே கரைஞ்சிரும் குட்டீஸ். ஸோ இப்போ பார்த்தா தெரியும். ஸோ நம்ம ஸ்லைம் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைம் வந்து நல்லா வந்துருச்சுன்னா வந்து நம்ம பவுலில் வந்து எதுவுமே ஒட்டாது. ஸோ பார்த்திங்கன்னா திடீர்னு பவுலில் எதுவுமே ஒட்டலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் வந்து நான் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் குட்டீஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மெயினான ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட பவுடர், நம்ம ஃபேஸ் பவுடர் இருக்குல்ல, டால்க்கு. ஸோ அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபி ஸ்லைம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது உங்கள் வீட்டில் என்ன பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்சாண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பவுட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குட்டி. ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபி ஸ்லைம் வரும். ஏன்னா நம்ம ஷேவிங் ஃபோம் இருந்தால் ஷேவிங் ஃபோம் மட்டும் போட்டாலே போதும். ஸோ சூப்பரான ஸ்லைம் வந்துடும், ஃப்ளஃபியான ஸ்லைமு. ஸோ நம்மள்ட்ட ஷேவிங் ஃபோம் இல்லாமல் இருந்தால் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறனால தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த பவுட்ரு வேணும். ஸோ பவுட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா வந்து இந்த ஃப்ளஃபி ஸ்லைம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா திக்காக வரும். ஸோ அது வந்து கையில் நம்மளுக்கு ஒட்டுது அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் ஒட்டாது. இப்போ நான் மறுபடியும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபி ஸ்லைம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு பார்க்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இது கூட விளையாடவும் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்லைம் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ளஃபி ஸ்லைம். எனக்கு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து ஆக்டிவேட்டர் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து கையில் நம்ம ஒட்டாது. ஓகே, இப்போ வந்து நமக்கு செம்மையான ஃப்ளஃபி ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வந்து கொட்டி அதை விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து இது பார்க்க தான், ஆனால் எனக்கு என்னென்னா ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரியும் இருந்துச்சு, லைட்டாக ஜெல்லி ஸ்லைம் மாதிரியுமே இருந்துச்சு. நல்லா வந்து ஃப்ளோ ஆச்சு. ஸோ இது கூட விளையாடவும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு குட்டி. ஸோ ஓகே, இதோட கொஞ்சம் நம்ம விளையாண்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஷேவிங் ஃபோம் இல்லாமல் தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ரக்சபிளான ஸ்லைம் மாதிரியும் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டீஸ். இது கூட விளையாடவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு.
ஸோ நம்ம வந்து ஷேவிங் ஃபோம் இல்லாம அது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்கள்ட்ட வந்து அந்த டவ் மாய்ஸ்சரைசர் இல்ல அப்படின்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிவ்யா இல்ல வேற எந்த ஃபேஸ் கிரீம் நான் சொன்ன மாரி வேற எந்த ஃபேஸ் கிரீம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ரிவர்ஸ்ல அப்படியே உங்களுக்கு பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்லைம் வந்து ரிவர்ஸ்ல பண்ணா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதனால சரி இது ரிவர்ஸ்ல பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்மையா இருந்துச்சு தங்கக்குட்டீஸ். இது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சபிள் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சபிள் வரும்ன்ட்டு. பட் நல்ல ஸ்ட்ரக்சபிள் இது விளையாட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு தங்கக்குட்டீஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கேட்போம். இதோட சவுண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்னலாம் வீடியோ வேணுன்ட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தங்கக்குட்டீஸ். நீங்க வந்து நெறைய எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்ட்டு. ஸோ நெறைய பேர் வந்து நெறைய சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இதே மாரி வந்து லாஸ்ட் வர உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் உங்க மோட்டிவ் வந்து குடுத்துக்கிட்டே இருங்க தங்கக்குட்டீஸ். எனக்கு வந்து சீரியஸா ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்காக இன்னும் வந்து நான் நெறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே நம்ம இதோட சவுண்ட் கேட்டுருவோம். ஓகேவா? ஓகே தங்கக்குட்டீஸ் நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.